இலங்கை சிறைகளில் அடைப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்திலிருந்து கடலில் மீன்பிடிக்கச் செல்லும் மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தாக்கி சிறைப்பிடிப்பது அன்றாட நிகழ்வாகிவிட்டது. இலங்கை சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கும் தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரியும் மீனவர்கள் மீது நடத்தப்படும் தாக்குதலை தடுத்து நிறுத்த மத்திய அரசுக்கு உத்தரவிடக் கோரியும் திமுக எம்பி விஜயன், அதிமுக எம்பி தம்பிதுரை ஆகியோர் தனித்தனியாக உச்சநீதிமன்றத்தில் மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கு வெள்ளியன்று தலைமை நீதிபதி பி. சதாசிவம் தலைமையிலான பெஞ்ச் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. மனுக்களை விசாரித்த நீதிபதிகள், கடலில் மீன்பிடிக்கும் போது எந்த இடத்துடன் நமது கடல் எல்லை முடிகிறது, எந்த இடத்தில் அண்டை நாட்டின் கடல் எல்லை துவங்குகிறது என்பதை தமிழக மீனவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு, வழிகள் இருக்கிறதா என்று கேள்வி எழுப்பினர். இலங்கை ராணுவத்தால் கைது செய்யப்படும் தமிழக மீனவர்கள் சொந்த ஊர் திரும்ப 4-5 மாதங்கள் ஆகிவிடுவதையும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள், இந்த பிரச்சினையை ராஜாங்க ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தீர்த்து வைக்க வாய்ப்பில்லையா என்றும் கேள்வி எழுப்பினர். இந்த பிரச்சினைக்கு எப்படி தீர்வு காண்பது என்பது குறித்து 4 வாரங்களுக்குள் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த வழக்கு விசாரணைக்கு வருவதை முன்னிட்டு தமிழகத்தைச் சேர்ந்த திமுக, அதிமுக கட்சிகளின் எம்பிக்களும் உச்சநீதிமன்றத்துக்கு வந்திருந்தனர். அதை பார்த்த நீதிபதிகள், இந்த ஒரு பிரச்சினையிலாவது அரசியல் கட்சிகள் வேற்றுமைகளை மறந்து ஒன்றுபட்டிருப்பது தங்களுக்கு மகிழ்ச்சியை அளிப்பதாக கருத்து தெரிவித்தனர். 1983 ஆண்டுக்கு பிறகு 400க்கும் மேற்பட்ட தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தங்களது மனுக்களில் குறிப்பிட்டுள்ள மனுதாரர்கள் பல ஆண்டுகளாக நீடிக்கும் இந்த பிரச்சினை குறித்து ஆராய வல்லுநர் குழு அமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளனர்.